வீட்டோட மாப்பிள்ளையாகும் யோகம் யாருக்கு இருக்கும் என்றால், ஒரு பெண் ஜாதகத்துக்கு குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல மனசுக்கேத்த மாப்பிள்ளையும் கடைசி காலம் வரை தன்னை கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை கிடைக்கும். ஒரு பெண் ஜாதகத்தில் குரு நீசமாகிவிட்டால் நல்ல மாப்பிள்ளை கிடைக்காது. சிலருக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைத்தாலும் அவர் இறந்து விடக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சுக்கிரன் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ அல்லது நட்பு வீட்டிலோ நட்பு கிரகத்திலேயோ இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தனக்கு கிடைக்கக்கூடிய பெண் நல்ல குணவதியாகவும் எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காமல் கண்ணியத்தோடு தன் குடும்பத்தை கட்டி காப்பதும் இல்லாமல் அவரையும் எந்த நிலையில் விட்டு கொடுக்க மாட்டாள். அதாவது ஆண் ஜாதகத்தில் ரிஷப ராசி அல்லது துலாம் ராசியில் குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும், அல்லது சுக்கிரன் இருந்து குரு பார்வை பெற்றிருக்க வேண்டும், அல்லது குரு இருந்து சுக்கிரன் பார்வை பெற்றிருக்க வேண்டும். அதே போல ரிஷப ராசியிலும் அதே போலதான் சுக்கிரன் இருந்து குரு பார்வை பெற்றிருக்க வேண்டும், அல்லது குரு இருந்து சுக்கிரன் பார்வை பெற்றிருக்க வேண்டும், அல்லது இருவரும் சேர்ந்து அந்த ரிஷப ராசியில் இருக்க வேண்டும். ஆனால் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தும் சிலருக்கு நல்ல மதிப்பு கிடைப்பதில்லை மாமனார் வீட்டில். அதற்கு காரணம் 3ஆம் இடம் மாமனார் இடம். ஒரு ஆண் ஜாதகத்தில் 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அவர் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் அங்கே ஒரு பெண் கொடுமைப்படுவது போல அவருக்கும் மாமனார் வீட்டில் யாராவது மூலியமாக கொடுமைகள் ஏற்படும். ஆனால் தனக்கு எவ்வளவு கொடுமை ஏற்பட்டாலும் சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்றிருப்பதால் அந்த பெண்ணுக்காக அவ்வளவு சகித்து கொள்வார். ஒருவருக்கு 3ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து குரு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பது மட்டுமல்லாமல் அந்த வீட்டுக்கே இவர்தான் ராஜாவாக இருப்பார். அதே போல குருவும் சந்திரனும் சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருந்தாலும் இவர் வீட்டோட மாப்பிள்ளையாக போகக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல நிலையில் இருந்தால் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை தனக்காக எல்லா தியாகத்தையும் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். ஆக அந்த பெண்ணுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா இருந்தால் வரக்கூடிய மாப்பிள்ளை இதற்கு முன் கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் அந்த பெண்ணுக்காக அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு அந்த பெண் எங்கே இருக்கிறாளோ, தனி குடித்தனமாக இருந்தாலும் சரி, அல்லது மாமனார் வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய தாய் வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த பெண் எங்கே இருக்கிறார்களோ, அதாவது ஒரு ஆண் இருக்கும் இடம்தான் அயோத்தி என்று சொல்வார்கள். அதே மாதிரி அந்த பெண் இருக்கும் இடம்தான் இவருக்கு அயோத்தி ஆகும். 3ஆம் அதிபதி 11இல் இருந்தாலும் 3ஆம் அதிபதி 9இல் இருந்தாலும் வீட்டோட மாப்பிள்ளையாக போனாலும் நல்ல சுய கர்வத்தோடு சுய கௌரவமாக வாழ்வார். அதே போல 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஆண் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் இருந்தாலும் இவரும் தனக்கு வரக்கூடிய மனைவிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பதற்கும் சம்மதிப்பார். அந்த பெண் எங்கே இருக்க விரும்புகிறாளோ அந்த பெண் இருக்கும் இடத்தில் இவர் இருப்பார். அதே போல 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி 7இல் இருந்தாலும் இது ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, தன் கணவனுக்காக அந்த பெண்ணும் அந்த பெண்ணுக்காக கணவனும் ஒருவருக்கொருவர் எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காமல் ஒருவருக்கொருவர் பரஸ்பரத்தோடு வாழ்வார்கள். ஏனென்றால் 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம், லக்னாதி என்பது அந்த தனிநபரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 7இல் இருந்தாலும் இல்லை 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும், அதே போல ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி 7இல் இருந்தாலும் தேன் சுவை போல கணவன் மனைவிக்கும் தித்திப்பான வாழ்க்கை அமையும். ஆக வீட்டோட மாப்பிள்ளை ஆகக்கூடிய குவாலிஃபிகேஷன் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும். அதேபோல் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் பலமாக இருந்தால் அவருக்கு கிடைக்கும் மாப்பிள்ளை வீட்டோடு மாப்பிள்ளையாக கிடைக்கும். அதே போல 7ஆம் அதிபதி 2இல் இருந்தாலும் 2ஆம் அதிபதி 7இல் இருந்தாலும் மனசுக்கேற்ற துணை கிடைக்கும். இருவரும் இரு உடலாலும் ஓர் உயிராக வாழ்வார்கள். 7ஆம் அதிபதி 2இல் இருந்தாலும் 2ஆம் அதிபதி 7இல் இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பாகுபாடை இவர் வகுத்து தன் வாழ்வில் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய ஜாதகம் இந்த 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒன்று 7இலோ அல்லது 2இலோ இருந்தால் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்வார்கள். பொதுவாக வாழ்க்கை என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும்.
ஆனால் எல்லோருக்கும் அப்படி அமைவதில்லை. இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த அமைப்பு இருக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.